இல்ல இப்ப விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா இப்ப போப் பிரான்சிஸ் இறந்ததுக்கு அவரு கொடுத்த அந்த ஒரு இதா இருக்கு ட்வீட்டா இருக்கட்டும். இதோட சேர்த்து விஜய் மேல எப்பவுமே வந்துட்டு ஏன் ஜோசப் விஜய்ன்னு போட்டா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி. இப்ப அவர் கூட வந்துட்டு அந்த இஃப்தார் நோன்புல கலந்துக்கும் போது கூட விஜயகாந்த் அவர்கள் கலந்துகிட்ட போது நெத்தியில அந்த குங்குமம் அப்படியே இருந்துச்சு. தொப்பி வச்சாங்க, வச்சுக்கிட்டாரு, நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு எந்திச்சு போனார். ஆனா விஜய் அவர்கள் ஃபுல்லா செட்டப்லயே போனார். எல்லா விஷயமும் பண்ணிட்டு போனார். நீயா இரு, அரசியல்னா அதானே. அதை விட்டுட்டு ஏன் ஜோசப் விஜய்ன்னு சொன்னா என்ன, அது ஏன் விஜய்ன்னு சொல்ற, இது ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. அப்போ நீ ஒரு கிறிஸ்தவன்கிறத மறைக்கிறதுக்காக தான் பண்றியா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஆனா அதை தாண்டி வந்து உனக்கு கிறிஸ்தவ மிஷினரி வந்து நல்லா உனக்கு ஃபண்ட் வருது, நிறைய காசு உனக்கு தராங்க. ஸோ அதை வச்சுதான் வந்து நீ கட்சியே இது பண்றன்ற மாதிரி நிறைய பேச்சு வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ இவங்க வந்து ஜோசப் விஜய்னு ஏன் போடலை, முழு பேரை ஏன் சொல்லலைன்னு கேட்குறாங்கல்ல. உங்கள் குடும்ப சொத்தான சிகப்பு பூத கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியில் படம் பண்ணி சம்பாதிச்சிங்களா எங்கள் தலைவரை வச்சு? என்ன சொன்னீங்க? சிகப்பு பூத கம்பெனி தெரியல. ஓகே. அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் படம் பண்ணி சம்பாதிச்சிங்களா? உங்கள் கட்சியில் யாருமே ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? புரிஞ்சிருச்சு. ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிடும் சிகப்பு பூதம்னா யாருன்னு ஆடியன்ஸுக்கு தெரியும். ஸோ அந்த சிகப்பு பூத கம்பெனிக்கு படம் பண்ணும்போது ஏன் நீங்கள் ஜோசப் விஜய்னு போட வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே? பணம் வரும்போது அமைதியாக இருந்தீங்கல்ல, அவரை வச்சு சம்பாதிக்கும் போது அமைதியாக இருந்தீங்கல்ல குடும்பத்தோட. அப்போ இப்போ எப்படி அந்த கேள்வி வருது? இப்போ மட்டும் எப்படி அவர் கண்ணுக்கு ஜோசப் விஜயா தெரிகிறாரு, அன்னைக்கு தளபதி விஜயா தெரிஞ்சாரு?